வெல்கம் டு கண்ணாஸ் ரெசிபி. எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப்பு பச்சரிசிக்கு 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சி கழுவி ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். இப்போது அதுக்கு அந்த அரிசி எடுத்த கப்பில் 7 கப்பு தண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அது ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் பொங்கல். இப்போ நான் அரிசி எடுத்த கப்பில் ஒரு 3/4 கப்பு அதாவது தூளாக்கின வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் எடுத்தது அச்சு வெல்லம். அதில் நிறைய மண், தூசு துரும்பு இருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாகுபதம்லாம் வேண்டாம், கொஞ்சம் சூடாக்கி இலகுனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுலேயே ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். அதை நம்ம அதுக்கப்புறமா நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதோட ஏலக்காவும் சேர்த்துருங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இதில் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ வடிகட்டி வச்ச அந்த வெல்லத்தை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய் ஊற்றி திராட்சை முந்திரி போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரட்டும் பலூன் மாதிரி. அதுக்கப்புறம் அதோட முந்திரி சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு உடச்சி போட்டிருக்கேன். வறுத்து அதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சக்கரை பொங்கலில் கலந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஆடி வெள்ளியில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.